எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்பி சரண் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அபிஷேக் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது எழுந்து வெளியே போயிட்டாரு. என்ன காரணம், நம்முடைய அபிஷேக் அவர்கள் என்ன பண்ணாங்க, எஸ்பி சரண் அவர்கள் எதனால் எழுந்து போனார் அப்படிங்கிறத பற்றியும், இதன் பிறகு நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றியும் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே மிக பெருமளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அபிஷேக் அவர்களை பற்றியும் எஸ்பி சரணை பற்றியும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, இருவர் செய்ததில் யார் சரி யார் தவறு அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பாக இருக்கிறது. எல்லாருமே எலெக்ஷன் இருக்கிறாங்க. இதை தவிர வேற யாருமே எதையும் பேசலை. ஆனால் அபிஷேக் அவர்கள் எப்பெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ எல்லாருமே அபிஷேகாவை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்முடைய தமிழகத்தில் அபிஷேக் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு சரிகமபா சீசன் 5ல அபிஷேக் அவர்கள் தான் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தோற்கடிக்கிறது தான் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய ஒரே வேலை. அது எதற்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய அபிஷேக் அவர்கள் தோற்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, இப்போ அபிஷேக் அவர்கள் மேடையில் ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. ஒரு அருமையான பாடல். எஸ்பிபி அவர்களுடைய பாடலே அப்படியே கண்கள் கலங்க வைக்கிற மாதிரி மூச்சு விடாமல் தொடர்ந்து 4 பாடல்களை வரிசையாக பாடியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணப்படலை. அப்படி இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்களுக்காக அவங்க பாடியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இதை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு அதிர்ச்சிகரமான விஷயம், நம்முடைய அபிஷேக் அவர்கள் பாடிக்கொண்டு இருக்கும்போதே அங்க இருந்த எஸ்பி சரண் அவர்கள் திடீர்னு மேடையை விட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருக்குமே ஒரே ஒரு பரபரப்பு. எதனால? அபிஷேக் அவர்கள் கண்கள் கலங்கி ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் எஸ்பி சரண் அவர்கள் வயதுல மூத்தவர், நாம ஏதாவது இசையில தவறு பண்ணிட்டோமோ அப்படின்னு அவங்க கலங்கிட்டு இருக்கும்போது எஸ்பி சரண் நேரடியா அபிஷேகாவுடைய கால்களில் விழுந்து, அந்த ஸ்டேஜில் என்னால் உட்காரக்கூட முடியலம்மா உன் முன்னாடி, அதனால தான் நான் உன் காலில் விழுவுறேன். ஏன்னா நீ எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இந்த இசையில் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குற. இதுக்கு மேலே என்னை குரு அப்படின்னு சொல்லாதம்மா. நான் உனக்கு குருவாக இருக்கிறத விட உன்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இன்னமுமே ஒரு சிஷியனாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அதற்கு நீ அனுமதி கொடுப்பியா அப்படின்னு எஸ்பி சரண் அவர் கேட்ட கேள்வி தான் இன்றைக்கி அங்கே இருந்த ரெக்கார்ட் பண்ணவங்களால் வெளியிடப்பட்டு எல்லாருமே அபிஷேகா அவர்களை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், எஸ்பி சரண் மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை தான் சொல்லுவாங்க. அந்த பாப்பா கிட்ட ஒரு தெய்வ சக்தி இருக்குன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.